Hi students, welcome back to our channel Abacus Old Academy. Students, நம்ம வந்து 7th standard max term 3 chapter 5 statisticsல mode அதுதான் பார்க்க போறோம். So last videoல நம்ம வந்து mean பார்த்தோம். இப்போ நம்ம mode பார்க்க போறோம். So mode is nothing but repeated mode number of times. ஓகே, ஸோ இது பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மோட்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி சம்ஸ் போடணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மோட்னா என்னது? மோட் இஸ் தி வேல்யூ ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா விச் அக்கோர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஜாஸ்தியா எந்த டேட்டா வருதோ அதுதான் வந்து மோடு. ஓகே, ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 101. ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டா. ஸோ நீங்க வந்து மோட் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் எது வந்து ஜாஸ்தியா வருது அதுதான் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். 2 6 5 3 0 3 4 3 2 4 5 2. ஓகே, கம்மா கரெக்டா போட்டுக்கோங்க. ஸோ 2 6 5 3 0 3 4 3 2 4 5 2. ஓகே, ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் 0 கம்மா 0 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 1 2 3. ஸோ 2 கம்மா 2 கம்மா 2. நெக்ஸ்ட் ஸோ இது 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 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3 1 2 3. ஸோ 3 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் கம்மா 3 கம்மா 3. ஸோ 3 டைம்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? 4. ஸோ 4 வந்து 1 2 1 2. ஸோ 4 கம்மா 4. நெக்ஸ்ட் 5 5 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 5 கம்மா 5. நெக்ஸ்ட் 6 1. வேற ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஸோ 6 வந்து 1 டைம் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மோட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ வந்திருக்கு? 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இது வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, இதுவும் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. Therefore mode is 2 and 3. Therefore mode is 2 and 3. Okay, 2 and 3. That's all. இதுதான் வந்து answer. So 2 and 3 occurs mode number of time, that is 3 times. Okay, therefore mode is 2 and 3. Second one, find the mode of the following data set. So இங்க வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க இதுக்கு வந்து மோட் எழுதணும். ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். நெக்ஸ்ட் எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் வந்து மோட். क्वेश्चन எழுதிக்கலாமா? So 3 12 15 3 4 12 11 3 12 9 19. ஓகே, ஸோ எழுதிட்டோம். இப்போ வந்து நீங்க அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் ASCENDING அசெண்டிங் ஆர்டர் ORDER. ஸோ அசெண்டிங் ஆர்டர் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இதுல எது ஸ்மால் சொல்லுங்க பார்க்கலாம். 3. ஸோ 3 கமா 3 கமா 3 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 1 2 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4. 4 எவ்வளோ இருக்கு? 1 தான் இருக்கு. ஸோ 4. நெக்ஸ்ட் 5. 5 இருக்கா? இல்லை. 6 இருக்கா? இல்லை. 7 8 9. 9 இருக்கு 1 டைம். ஸோ 9. நெக்ஸ்ட் 11 1 டைம். ஸோ 11. 12 எவ்வளோ டைம்? 1 2 3. ஸோ 1 2 3. 12 3 டைம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 15
19 அவ்வளோதான். ஸோ 15 எழுதிட்டோம், 19 எழுதிட்டோம். ஓகே, ஸோ எது வந்து மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு? 3 and 12. Therefore, mode is 3 and 12. So 3 வந்து 3 times இருக்கு, 12 வந்து 3 times இருக்கு. Therefore, mode is nothing but 3 and 12. So mode, M-O-D-E, mode is 3 and 12. That's all. So mode is what? Data occurs maximum number of times. So data வந்து maximum number of times வந்தாலே அதுதான் வந்து mode. So 3 and 12 is mode. Okay. Find the mode of even numbers within 20. So 20 குள்ள இருக்கிற even numbersக்கு நீங்க mode find பண்ணணும். Third one, even numbers within 20. So EVEN, even numbers within 20. WITH, with in, in, within 20. Okay. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. So within 20 சொல்லிருக்காங்க. So 20 எழுதக்கூடாது, 20க்கு கீழே தான் எழுதணும். So 2 to 18. ஓகே, இப்ப மோட் வந்து என்னது? ஏதாச்சும் ரிப்பீட் ஆயிருக்கா? இல்ல, எல்லாமே one time தான் இருக்கு. Therefore, there is no mode. Okay, therefore there is no mode, M-O-D-E, mode for this data, T-H-I-S, for this data, D-A-T-A. Therefore there is no mode for this data. எந்த ஒரு டேட்டாவும் ரிப்பீட் ஆகல, அதனால மோட் இல்ல. Think, a toy factory making variety of toys for kids. So kidsக்கு வந்து variety of toys வந்து மேக் பண்றாங்க. Okay, wants to know the most popular toy liked by all the kids. Which average will be the most appropriate for it? Okay, which average யூஸ் பண்ணுவீங்க? mean, mode or median? மீன், மீடியன், மோட் 3 இருக்கா? அதுல வந்து எது யூஸ் பண்ணுவீங்க? மோடு தான் யூஸ் பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப டாய்ஸ் நிறைய வந்து செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாக் செய்யறாங்க, கேட் செய்யறாங்க, கார் செய்யறாங்க, பைக் செய்யறாங்க. ஸோ இதுல வந்து பைக்கு நிறைய சேல் ஆகுது. ஸோ நிறைய கிட்ஸ் வந்து பைக் வாங்குறாங்க. அப்போ எது யூஸ் பண்ணுவாங்க? நிறைய டைம்ஸ் வாங்குறது தானே வந்து நம்ம வந்து கால்குலேஷனுக்கு எடுக்க முடியும். அப்போ நிறைய டைம்ஸ் வந்தாலே என்ன வரும்? மோடு. அதுதான் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ விச் ஆவரேஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்னா என்னது? மீன் யூஸ் பண்ணுவீங்களா, மீடியன் யூஸ் பண்ணுவீங்களா, மோடு யூஸ் பண்ணுவீங்களா? மோடு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மோடு, M-O-D-E, மோடு. புரியுதா? நெக்ஸ்ட், is there a mode exists between the odd numbers from 20 to 40? Discuss. ஸோ நீங்கள் வந்து ஆட் நம்பர் பிட்வீன் 20 to 40 எழுதணும். ஓகே, மோட் வருமான்னு சொல்லி நீங்கள் எழுதணும். வருமா? கண்டிப்பாக வராது. எல்லா நம்பரும் ஒவ்வொரு டைம்ஸ் தான் வரும். ஸோ தேர் இஸ் நோ மோட் ஃபார் திஸ் டேட்டா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 20 to 40 எழுதலாம். 23, 25, 27, 29, 31, 33, next 35, 37, 39. ஸோ நம்ம எல்லாமே எழுதிட்டோம். ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, 20லேருந்து 40 வரைக்கும் எழுதணும். 21 விட்டுட்டோம் பாருங்க. 21, 23, 25, 27, 29, 5 வருதா? 1, 2, 3, 4, 5. Next 31, 33, 35, 37, 39. So total 10 இருக்கு. So mode is there? No. There is no mode for this data. எல்லாமே வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கு, ரிப்பீட் ஆகல. Therefore there is no mode. M-O-D-E. There is no mode
for these data. Okay. At last, what you observe students, for even number also there is no mode and for odd number also there is no mode. So even number ku mode illa, odd number ku mode illa. Okay. So இதெல்லாமே 1 மார்க்ல கேட்பாங்க. நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் நீங்க எழுதிக்கோங்க. Think page number 103. Which average will be most appropriate for the companies producing the following goods? Why? Diaries and notebooks. So diaries and notebooks வந்து நிறைய செய்வாங்க. ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் பேக்ஸ், ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் எல்லாமே வந்து நிறைய வந்து உற்பத்தி செய்வாங்க. தட் இஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆவரேஜ் யூஸ் பண்ணுவீங்க? மீன், மீடியன், மோட் எது யூஸ் பண்ணுவீங்க? எஸ், மோட் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் ஆல் தி above டேட்டா மோட் வில் பி அப்ரோப்ரியேட். ஓகே, ஸோ இங்கே நான் எழுதுறேன். ஃபார் all the above data, ALL, all the above, ABOVE, above data, DATA. So for all the above data, mode will be more appropriate. So mode, MODE, mode will be more, MORE, more appropriate. So APPROPRIATE, appropriate. Okay, up. ஸோ இங்கே வந்து அவங்க ராங்காக எழுதியிருக்காங்க. இங்கே 2P வரணும். appropriate, APPROPRIATE, appropriate. ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஃபார் ஆல் தி above டேட்டா மோட் வில் பி மோர் அப்ரோப்ரியேட். ஸோ நீங்கள் என்ன ஆவரேஜ் யூஸ் பண்ணுவீங்க? மோட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.